தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்து வருகிறீர்கள், உங்களுக்கு நன்றி உள்ளதாக இருக்கிறேன். தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஐயா சொன்னது வனமாக வட மாநிலத்தில் மத்திய பிரதேஷ் போபால் மையமாக வைத்துக்கொண்டு வட மாநிலத்திலே மிஷனரிகளே ஆயத்தப்படுத்தி கடந்து சென்று அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள். இப்போ சூழ்நிலையெல்லாம் மாறிட்டே வருகிறது. பிரியமானவர்களே, தொடர்ந்து ஊழியருடைய பாதுகாப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மத்திய பிரதேஷ் உடைய சீஃப் மினிஸ்டர் ஒரு புதுசா ஒரு சட்டம் போட்டிருக்காரு. யார் மதம் மாத்துறாங்களோ அவங்களுக்கு தூக்கு தண்டனை. நீங்க கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. இப்போ ஒரு புதுசா ஒரு சட்டத்தை போட்டுட்டு இருக்காரு. எல்லா நியூஸ் லெட்டர்ஸ்ல எல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்ய வேண்டும். ஆமே. எங்கே எதிர்ப்பு அதிகம் இருக்குதோ அங்கே பெரிய அறுவடை உண்டு. ஆமே. அல்லேலூயா. அப்போஸ்தலர் காலத்தில் நம்ம பார்க்கிறோம், எவ்வளோ எதிர்ப்பு இருந்ததோ ஆலோ சபை பெருகினது என்று நாம் பார்க்கிறோம். அநேக மக்கள் கர்த்தரை அறிந்து கொண்டார்கள், சபை நிரம்பி வரைந்தது என்றும் பார்க்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. வட மாநிலத்திலே ஊழியம் செய்கிற அனைத்து ஊழியர்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவர்கள் கேத்தலிக்கா இருக்கட்டும், புரொட்டஸ்டண்டா இருக்கட்டும், பெண்டிகோஸ்டலா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே பாடுதான் இருக்கு, ஒரே பிரச்சனை தான் இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்பாக ஒரு ஃபாதரை ஜவல்பூர்ல அடித்து அவரை என்ன பண்ணியிருக்காங்க, ஜெயிலில் கொண்டு போய் அவரை ஜெயிலில் போட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிறைந்து இருக்கிறது. கேட்டால் நீங்கள் மதம் மாற்றினீங்கன்னு சொல்லி ஒரு 6 பேரை எவிடன்ஸாக கொண்டாந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை நாங்களே தான் ஏற்றுக்கொண்டோம் இயேசு கிறிஸ்துவைன்னு சொன்னாங்க. ஆனாலும் அவரை பிடித்து வைத்திருக்காங்க. ஜவல்பூரில் பயங்கர கிறிஸ்துவர்கள்லாம் அகெயின்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டு கொண்டிருக்காங்க. கிறிஸ்தவர்களுக்கு அவங்க என்ன இல்லை, ஒரு பாதுகாப்பு இல்லை. வட மாநிலம் மோசமாக போய்கொண்டே இருக்கிறது. நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. நிச்சயமாக கர்த்தர் பெரிய மாற்றுதலை கொண்டு வருவார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம காலத்திலேயே செய்வார், நம் கண்கள் காணும். அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல நடைபெற போகிறது. நம் தேசத்திலே அநேக மக்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். 118 கோடி மக்கள் இன்னும் ஆண்டவரே கிறிஸ்துவை அறியாத இருக்கார்கள். அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். சொற்ப மக்கள் தான் கிறிஸ்துவர்களாக இருக்கார்கள். பிரியமானவர்களே, 700 டிரைபல்ஸ்க்கு மேல மக்கள் நம் தேசத்தில் வாழ்கிறார்கள். அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்தோடு எல்லா ஊழியர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். எங்களுடைய ஊழியத்தின் பேர் தயா ஊழியம். நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஐயா சொன்னது வனமாக ரேமா செய்தி மடல் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிறேன். இதில் ஜெப குறிப்பு இருக்கு. நீங்கள் வாங்கி சென்று கண்டிப்பாக எங்களுக்காக ஜெபியுங்கள். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்து தாங்குங்கள். இந்த நாட்களிலே விபிஎஸ் ப்ரோக்ராம் நடத்த வேண்டும் என்று திட்டமாக 20 ஃபீல்டு நாங்கள் தெரிந்தெடுத்திருக்கிறோம். எப்போவுமே 50 ஃபீல்டில் நாங்கள் செய்வோம். ஆனால் இந்த முறை 20 ஃபீல்டு தான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் பயங்கர பிரச்சனைகள் உண்டு. பிள்ளைகள் நடுவில் எப்படியாவது கர்த்தருடைய சத்தியம் போய் சேர வேண்டும். அநேக எதிர்ப்பு நடுவில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு பணித்தளத்திலேயே கர்த்தர் நல்ல பாதுகாப்பை தர வேண்டும். எந்த ஆபத்தும் வாலண்டியர்ஸ்க்கும் மிஷனரிஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். சந்திக்கப்பட வேண்டும். அநேகர் கர்த்தருடைய அன்பை அறிந்து கொண்டு கர்த்தருக்கு நேராக கடந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து விபிஎஸ் நடத்த போகிறோம். அதனுடைய செலவுகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. பாதுகாப்புக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. விசேஷமாக எல்லாருடைய நல்ல சுகத்துக்காக கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு புத்தகம் என்கிட்ட இருக்கு, முடி உங்கள் கையில் என்று, கர்த்தருடைய வருகை குறித்து எழுதப்பட்ட புத்தகம். நான் எழுதியிருக்கிறேன், வாங்கி செல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய வருகையிலே நாம் அவரை எதிர்நோக்கி போக வேண்டும். அவரை எதிர்நோக்கி போக வேண்டும் என்றால் தெரிந்து கொள்வது நமக்கு கரத்தில் இருக்கிறது. இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறோம், வாங்கி செல்லுங்கள். இது நிச்சயமாக நாம் ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவதற்கு இது உபயோகம் உள்ளதாக காணப்படும். கண்களை மூடி ஒரு நிமிடம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கண்களை மூடுவோம். கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டும். ஒரு மனிதனுடைய குரல் அல்ல, ஒரு மனுஷனுடைய குரல் அல்ல, உம்முடைய வார்த்தை கேட்பதற்காக எங்களுடைய செவிகளை திறப்பீராக. எங்களுடைய இதயத்தை ஆயத்தப்படுத்துவீராக. எங்களுடைய எல்லா எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நாங்கள் கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்துகிறோம். ஆண்டவரே பேசுகிற அடியாரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. விதைக்கப்படுகிற விதையான 100 மடங்காக எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாயத்துக்கு, சபைக்கு, தேசத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக மாற
எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் சின்னுள்ள பிதாவே, ஆமென். நாம் எடுத்துக்கொள்வோம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாராவது எடுத்தவர்கள் வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம். எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷன் ஒருவரும் ஒரு காரம் ஏறிராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்கிறதை காண்பீர்கள். அதை அழைத்து கொண்டு வாருங்கள். கேட்டால் சொல்லுங்கள் சொல்லி பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் சொல்கிறார், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு கடந்து செல்லுங்கள். யாரை பார்த்து சொல்கிறாள்னா, அவளுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார். ஆண்டவர் யாரை பார்த்து உரிமையோடு ஏதாவது காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், அவருடைய பின் நோக்கி வருகிற சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் விரும்புறது காரியம் என்னென்றால், அவருடைய வார்த்தை கேட்டு அவருக்கு பின்பாக கடந்து செல்கிற டிசைபிள் சீஷர்கள் நாம் ஆக வேண்டும். நம் விசுவாசி ஸ்டாண்டர்ட்லயே இருக்கக்கூடாது. நம்ம எப்படி வளரணுமா? சீஷத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். சிறு குழந்தை பிறக்கும் போது அப்படியே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போவோம். என்னங்க என் குழந்தை வளரவே இல்லை சொல்லி டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? எல்லாம் செக்அப் பண்ணுவோம். செக்அப் பண்ணுவோமா இல்லையா? 1 வயசு ஆயிடுச்சு, 2 வயசு ஆயிடுச்சு, அப்படியே இருக்கிறானே, வளரவே மாட்டுறாளேன்னு டாக்டர்கிட்ட போவோம். அதே போல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நாம பிறந்த குழந்தை போலவே இருக்கக்கூடாது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும். ஆண்டவரை விசுவாசித்தோம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், அவருடைய சத்தியத்தை அறிந்தோம், அவருடைய அன்பை ருசித்து பார்த்து விசுவாசியாக சபைக்கு வருகிறோம், கர்த்தருடைய பந்திலே பங்கு பெறுகிறோம், வேத வசனம் வாசிக்கிறோம், செபிக்கிறோம், கொடுக்கிறோம், செயல்படுகிறோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அதை படி ஏற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர் மனம் திறந்து அவருடைய சீஷர்கிட்ட தான் சொல்ல முடியும். அவர்கள் தான் செவி சாய்ப்பார்கள். அப்போ நம்ம சீஷர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவரை எதிர்பார்க்கிறார். சீஷர்னா யாருன்னா, எல்லாவற்றையும் விட்டு குருக்கு பின்பாக கண்டு செல்கிறவன் தான் சீஷர். யாருக்கு பின்பாக கடந்து செல்கிறார்? குருக்கு பின்பாக கடந்து செல்கிறார். அப்ப குரு என்ன சொல்கிறாரோ, குரு எப்படி வழி நடத்துகிறாரோ அந்த பாதையில் நடந்து செல்கிறவன் தான் சீஷன். இப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம்ம சிறு பிள்ளை போலவே இருக்கக்கூடாது, பால் உண்ற பிள்ளைகளை போல இருக்காமல் நல்ல உணவு உண்டு ஒரு சீஷர்களாக மாறி நம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், நம் விசுவாசத்துல வேறொன்று வளர வேண்டும். அவருடைய பிரமாணங்களை அறிந்து அவருக்கு பின்பாக நடக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களுக்கு பின்பாக அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய காரியக்கு பின்பாக நம்ம கடந்து செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனைகள் இல்லை, உபத்திரம் கிடையாது. ஆனா கர்த்தருக்கு பின்பாக கடந்து வரும்போது, கர்த்தருக்கு செவி சாய்த்தாவுக்கு பின்பாக கடந்து வரும்போது அநேக பிரச்சனைகள் உண்டு, உபத்திரங்கள் உண்டு. நம்ம இயேசு கிறிஸ்துக்கே அநேக உபத்திரம் அவர் அடைந்தார். இந்த பச்சை மரத்துக்கே இந்த பாடு என்றால், நம் பட்ட மரம் நமக்கு எவ்வளவு பாடுகள் உபத்திரங்கள் உண்டு. ஆனா அந்த உபத்திரங்களா சகிக்க வேண்டும் என்றால் நாம் அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நம் சிலுவை சுமந்து அவருக்கு பின்பாக கடந்து செல்கிறதான் உண்மையான சீஷன். நாம் அந்த சீஷத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வருடம் முழுவதும் பாம் சண்டே உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுறார்கள். ஆனால் உண்மையான தத்துவம் என்ன என்றால், நாம் அவருக்கு சீஷர்களாக மாற வேண்டும். ஆண்டவர் அவர்களோடு தான் பேசுவார். அவருடைய சொல்கிறார், எதிர்நோக்கி போங்க, அந்த கிராமத்துக்குள் பிரவேசிங்க, அங்கே ஒரு கழுதை குட்டியை கட்டி இருக்கிறதே நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்கள் தான் சீஷர்கள். ஆண்டவர் திசை காட்டுகிற பாதையிலே கடந்து செல்வர்கள் தான் சீஷர்கள். ஆண்டவர் சீஷர்களே அனுப்பும் போது வெறுங்கையோடு அவர் அனுப்புவதே இல்லை.
அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிற தேவனா இருக்கிறார். எங்கே நம்ம வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, சீசர்களை அனுப்பும் போதெல்லாம் அவர் அவருடைய கரத்திலே அதிகாரத்தையும் வல்லமை கொடுத்து தான் அனுப்பியிருக்கிறார். யாருக்கு கரத்திலே கொடுத்திருக்கார்? சீசர்களுடைய கரத்திலே கொடுத்திருக்கார். அந்த சீசர்கள் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே வாசிக்கிறோம், அவங்க பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை செய்தார்கள். பேதுரு பேசின ஒரு பிரசங்கத்திலேயே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். பெரிய அற்புதங்கள் நடந்தது. பேதுரு யோவான் கடந்து செல்லும் போது அவர்கள் சொல்றார், பொன்னும் வெள்ளி என்னிடத்தில் இல்லை, இயேசு என் நாமம் என்கிட்ட இருக்கிற அந்த நாமத்திலே பணியை எழுப்பி நட என்று சொன்னார்கள். யார் என்றார்? எல்லாவற்றையும் விற்று கிறிஸ்துக்கு பின்பாக கடந்து வந்த சீஷர்கள். அவர்கள் இந்த உலகத்தையே அசைத்தார்கள். ஆண்டு எதிர்பார்க்கிறார், நாமும் அவரை போல மாற வேண்டும். கிறிஸ்துவின் சாயலே, கிறிஸ்துவின் குணதிசயத்திலே நாம் மாற வேண்டும் என்று ஆண்டு எதிர்பார்க்கிறார். அவர் சாந்த ஸ்வரூபியாக இருந்தவர். அதான் நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். இடத்தவர்கள் வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசி. இது மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே அங்க நடந்த காரியத்தை பார்த்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்தவர்கள் யாராவது வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:5. வாசிங்க, 4 வாசிங்க. ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டி மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாந்த குணம் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரு? சாந்த குணம் உள்ளா இருக்கிறார். அவர் எதற்கு அந்த கழுதை குட்டியை அவர் வர சொன்னார், அவர் சீஷர்களை அனுப்பி அந்த கட்டை அவர்த்து கொண்டு வாங்க என்று சொல்றாருன்னா, அது கழுதை குட்டிக்கு எவ்வளவுதான் சுமை கொடுத்தாலும் அது சாந்தமாக அந்த கழுதை குட்டி கடந்து சொல்லுமா. அதுக்காக அவர் என்ன சொல்றாரு? சாந்த குணம் உள்ளவராய் இருக்கிறார். நம்ம இயேசு எப்படி இருக்காரு? சாந்த குணம் உள்ளவராக இருக்கார். பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிற பிலிப்பியருக்கு எதன நிருபம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியருக்கு எதன நிருபம் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிங்க. தனக்கானது அல்ல, பிறரை குறித்து நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவின் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. அவர் என்ன சொல்றாரு? அவருடைய சுபாவம், யாருடைய சுபாவம்? குரு போலதான் சீஷன் மாற வேண்டும். முதலாவது நம்ம சீஷனாக மாற வேண்டும். அப்புறம் சீஷன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து செல்லும் போல அவருடைய சுபாவம் அவனுக்குள் வர வேண்டும். அவருடைய சிந்தை அவனுக்குள்ள வர வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை நம்மை ஆட்கொள்ள வேண்டும். அவர் சாந்த சுரூபியாக இருந்தார். அவர் வஞ்சிக்கப்படும் போது அவர் வஞ்சாவாக இருந்தார். அவருடைய சுபாவம் நமக்குள்ள கடந்து வர வேண்டும். அவர் மனத்தாழ்மையோடு இருந்தார். அவர் மனத்தாழ்மையாக இந்த உலகத்திலே தேவனுக்கு சாயலாக இருந்து, தேவனுக்கு ரூபமாய் இருந்தும் அவர் அந்தி கொள்ளாமல் அவர் தன்னைத்தானே தாழ்த்தினார். அவர் தன்னைத்தானே தாழ்த்தி அவருடைய அன்பு வெளிப்படுத்தினார். முழுதுமாக தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அப்போ
குரு போல சீஷத்துவம் நாம் பெற வேண்டும் என்றால் குருவை பின்தொடர வேண்டும். இயேசு கிறிஸ்து மாத்திரம் சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கு. வேற யாருமே அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லவே இல்லை. நானே வழி என்று சொல்கிறார், நானே சத்தியம் என்று சொல்றார், நானே ஜீவன் என்று சொல்கிறார். என் பாதையிலே நீங்கள் நடந்தீங்கனால் நீங்க அந்த சத்தியம் உங்களுக்குள்ள இருக்கும், ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த வழியில் நீங்க கடந்து செல்லும்போது நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க பிரவேசிப்பீங்க. அப்ப கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டு அவருடைய சிந்தையை தரித்து கொள்ள வேண்டும் கொள்கிறவர்கள் தான் சீஷர்களாக மாறுகிறார்கள். அவருடைய சிந்தை நமக்குள் கடந்து வர வேண்டும். இயேசுடைய சிந்தை எப்படி நமக்குள் கடந்து வரும்? யோசித்து பாருங்கள், எப்படி வரும்? அவர் சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், 4 சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவர் எப்படி செயல்பட்டார் என்று உற்று நோக்கி பார்க்கும் போது, அவருடைய சிந்தையை நாம் பிரயாசிக்கும் போது, செபிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு நாம் கேட்கும் போது அந்த சிந்தை நமக்குள் கடந்து வரும். பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் காணப்பட அந்த குணதிசயத்தை நமக்குள் தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கிறோம். ஆவியின் கனிகள் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர். அந்த கனிகள் கிறிஸ்துக்குள் காணப்பட்டது, அவருக்குள் அந்த சிந்தை காணப்பட்டது. ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார் அந்த சிந்தை, அந்த குணதிசயம் நமக்குள் கடந்து வர வேண்டும். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் வாசிக்கிறோம், அநேக கிறிஸ்தவர்கள் நடந்த விதங்களை பார்த்து கிறிஸ்து உடையவர்கள் என்று அவர்களுக்கு பெயரை சூட்டினார்கள். கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறதான் கிறிஸ்துவன். கிறிஸ்டியன் மீன்ஸ் கிரைஸ்ட் இன், தட் இஸ் a கிறிஸ்டியன். பேருனால, இப்ப என் பேர் டேனியல்னால பேருனால கிறிஸ்டியன் கிடையாது. நம்முடைய பேச்சு, நம்முடைய நடை, நம்முடைய செயல்கள் வெளிப்படுத்த வேண்டும். பிதாவை போலதான் குமாரன் வெளிப்பட்டார், தகப்பனை போலதான் பிள்ளை இருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் அவருடைய சாயல்லே, அவருடைய குணதேசத்திலே நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் சாந்த சுரூபியா இருந்தார், அவர் அன்புள்ளவராக இருந்தார், அவர் சகலத்தையும் சகித்தார், தாங்கினார், சகலத்தை நம்பினார். நம்மளை விசுவாசித்திருக்கார், நம்மை நம்பி இருக்கிறார், நம்மை அழைத்து இருக்கிறார், நம்மளை விடுவித்து இருக்கிறார். அவருடைய ஊழியர்களை அனுப்பி, அங்கே நாம் பார்க்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே அவர்களை அனுப்பி என்ன சொல்கிறார்? அந்த கழுதை குட்டியை அவற்றுக்கொண்டு வாருங்கள். எதற்கு? எனக்கு பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுது. நாமும் இந்த உலகத்திலே சிக்கி கொண்டிருந்தோம், உலக காரியிலே சிக்கி கொண்டிருந்தோம், உலகத்தின் ஆசபாசத்திலே சிக்கி கொண்டிருந்தோம், பாவத்திலே சிக்கி கொண்டிருந்தோம், சாபத்திலே சிக்கி கொண்டிருந்தோம், வியாதியிலே சிக்கி கொண்டிருந்தோம், அசுத்த ஆவியினால் சிக்கப்பட்டிருந்தோம். ஆனா அந்த எல்லாவற்றையும் விடுவித்து நம்மை மீட்டு எடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் தன் சீஷர்களை அனுப்பியிருக்கிறார். சீஷர்களை சும்மா அனுப்பவில்லை, அதிகாரத்தோடு அவரை அனுப்பினார். யாருக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும்னா, யார் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, யார் அவரை பின்தொடர்கிறார்களோ, யார் அவரை போல செயல்பட வேண்டும் விரும்புகிறார்களோ, அவர்கள் கிறிஸ்துவை பிரதிபலிப்பார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும் என்றால், வேதாகம் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம், ஆனால் அதை நாம் அபியாசிக்கிறோமா? வேத வசனம் தினந்தோறும் வாசிக்கிறோம், அதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்கிறோமா? அதை கடைபிடிப்பது மிகவும் அவசியம் பிரியமானவர்களே. அதை கடைபிடித்தால்தான் அவருடைய சிந்தை நமக்குள்ளே கடந்து. பவுல் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்துள்ள வாசிங்க. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க சகோதரர்களே, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். உங்களுக்கு முன்பாக இருக்கும்போது தாழ்மையாகவும், தூரத்தில் இருக்கும்போது உங்க மேல் கண்டிப்பா இருக்கிற பவுலாகிய நான்
கிறிஸ்துவின் சாந்தத்தையும் தயவை முன்னிட்டு உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சாந்தமும் தயவதினால் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அவருடைய சாந்தமும் நமக்குள் கடந்து வரணும். மனத்தாழ்மையோடு பவுல் சொல்லுகிறார். பவுல் பெரிய மேதை, கமாலியன் கால்கள் கீழே படித்த மேதை. மீதி சீசர்களை பத்தி பார்த்தா சாதாரண மக்கள். ஆனால் பவுல் படித்தது கமாலியன் கீழே படித்தார். நல்ல வசதி வாய்ப்புள்ளவராக இருந்தார். வேதாகத்துல பார்த்தா 14 லெட்டர்ஸ் அப்படின்னா ஆகமங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆனால் மனத்தாழ்மையை அவர் கற்றுக்கொண்டார். மனத்தாழ்மையோடு அவர் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் இருக்க தாழ்மை, அது மன இறக்கம் நமக்குள் கடந்து வர வேண்டும். அதனால் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் என்று சொல்றார். அவர் எதிர்பார்க்கிறார் நாம் அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து பின்பாக பவுல் மாத்திரம் தான் சொல்றாரு, எனக்கு பின், கிறிஸ்துக்கு பின் நான் நடக்கிறது போல நீங்கள் என் பின் நடந்து வாங்கள் என்று சவால் விடுகிறார். சகலத்தையும் கிறிஸ்துவுக்காக அவர் இழந்தார். ஒரு காலத்திலே கிறிஸ்துவை அவர் துன்புறுத்துறவனாய் இருந்தார். ஆனால் கிறிஸ்துவினால் சந்திக்கப்பட்ட உடனே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றங்கள் வந்தது. அந்த மாற்றங்களுக்கு வர்றதுக்கு அவர் இடத்தை கொடுத்தார். ஒரு சீஷன் அப்படிப்பட்டவனாகி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தை கேட்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று. அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்கும் போது கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர், அன்று நீங்க எங்கள்கிட்ட பேச வேண்டும் என்று ஆண்டுடைய சமதிலே காத்திருந்து நாம் செபித்து அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது கர்த்தர் நம்மளோட இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மளோட இடைப்படும் போது அவர் சொல்கிற காரியத்தை நான் செவி உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று சொல்கிறார். காது உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்று சொல்கிறார். நம்ம காது உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய செவியை கேட்டு அதன் பிரகாரமாக நடக்கிறவர்களாக மாற வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்வது அவர் நம்முடைய போஜனமாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவின் சித்தத்தை செய்ததே என்னுடைய போஜனமாக இருக்கு. அப்ப பிதாவின் சித்தத்தை எப்படி இயேசு கிறிஸ்து செய்தார்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை காத்து இருந்து, தாழ்மையோடு அவருடைய சமூகத்தில் காத்து இருந்து அவர்கிட்ட பெற்றுக்கொண்ட காரியங்களே அவர் பேசினார், செயல்பட்டார். என் சுய சித்தம் எதுவுமே சொல்லாமல் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். சுய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தவே இல்லை. எந்த பிரச்சனை, எந்த உபத்திரத்துக்குள்ள கடந்து சென்றாலும் பிதாவின் சித்தத்தின் பிரகாரம் ஆகட்டும் என்று சொல்கிறார். இந்த பானம் என்னால் குடிக்க முடியாது, ஆனாலும் என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் எனக்குள் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுக்கிறார். அப்போ அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். பெரியமானவர்கள், அவரு கடந்து வந்த பாதையை நாம் கடந்து செல்லும் போது அதெல்லாம் நமக்கு லேசாக காணப்படும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று. மத்தேயு தின சுவிசேஷம் எடுத்துக்கொள்வோம், 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாகவும் சுமை லகுவாய் இருக்கிறது என்று சொன்னார். யாருக்கு சொல்றாரு? சீசர்களுக்கு சொல்றாரு. அவர் சொல்ற, நீங்க என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். மனத்தாழ்மை உள்ளவராய் இருக்கார், சாந்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர்கிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். தினந்தோறும் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நம் நேரம் எடுக்கணும். பிரியமானவர்களே, காலையிலே எழுந்து அவருடைய சமூகத்திலே
நம் காத்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம சுபாவத்துல மாற்றங்கள் அப்பதான் வரும். அவருடைய சமூகத்தை நாம் காலையிலிருந்து காத்து, அவருடைய சமூகத்திலே காத்து இருந்து அவருடைய வார்த்தையை தியானித்து அவருடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது அவருடைய சுபாவம், அவருடைய சாயல் நமக்குள்ள வரும். அவருடைய சிந்தையை நாம் வெளிப்படுத்த முடியும். பிதாவின் சித்தத்தை அறிந்தவராய் இருந்தார். பிதாவின் சுபாவத்தை வெளிப்படுத்தினவராய் இருந்தார் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் தினந்தோறும் வெளிச்சம் வர்றதுக்கு முன்பாகவே அவர் எழுந்து பிதாவுடைய சமூகத்திலே காத்து கொண்டிருந்தவராய் இருந்தார். பிரியமானவர்களே, அவர் எதிர்பார்க்கிறார் நாமும் அவருடைய சுபாவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கு பின்பாக கடந்து செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதிகாரர்கள் என்ன பண்ணுவாங்களா? நம்பிக்கையாயிருப்பார்கள். அவர் விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய சொந்த ஜனங்கள் மாத்திரமல்ல, புறஜாதி மக்களும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். இன்றைக்கு நாம் பார்க்கணும், கிறிஸ்து எங்களுக்கு பிடிக்கும், கிறிஸ்துவர்கள் எங்களுக்கு பிடிக்காது என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்றாங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்க நிறைய பேர். ஆனா கிறிஸ்டின் எங்களுக்கு பிடிக்கிறது. ஏன்னா கிறிஸ்து சொன்ன அடிச்ச உடலே நாம் நடந்து போவதில்லை. கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துறதில்லை. அன்றைக்கு அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், இவர்கள் கிறிஸ்து உடையவர்கள் என்று பரஜாதி மக்கள் பார்த்து, இயேசுவை அறியாதவர்கள் மக்கள் பார்த்து இவர் கிறிஸ்து உடையவர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக ஜாதி மக்கள் நம்மளே பார்த்து என்ன சொல்றாங்க? நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் காண வேண்டும். அவருடைய சாந்தம் நமக்குள் காணப்பட வேண்டும். அவருடைய சிந்தையை தரித்து கொண்டு அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துவர்களாக காணப்பட வேண்டும். அதற்காகவே கிறிஸ்து தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்ததுக்கு முன்பாக அவர் சாந்தமாய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்தும்படிக்கு அவர் கழுதை குட்டின் மேல் ஏறி பவனியாக கடந்து சென்றார். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் ஆதியிலே இருந்தவர். அவருடைய வார்த்தையினால் சகலம் உருவாக்கப்பட்டது. அவரால் உருவாக்கப்படாமல் ஒன்றுமே உருவாக்கப்படவில்லை. அப்படிப்பட்டவர் தன்னையே தாழ்த்தி வந்து நமக்கு முன்மாதிரியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் எதிர்பார்க்கிறார், அவரை பின்தொடர்பவர்களுக்குள் அந்த சாந்த குணம் வர வேண்டும். அவர் சாந்த சொரூபியாக இருந்தார். அவருடைய அன்பை, ஆழத்தை நாம் எண்ணி பார்க்க முடியாது. அவர் அலோ நம்ம அன்புள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படிக்கே அவருடைய குமாரனே தன்னை விட்டு கொடுத்தார். அவர் கோபம் கொள்ளாதபடிக்கு சங்கீதம் 2:12 வாசிக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாதபடிக்கு வாசித்து பாருங்க. சங்கீதம் 2:12 குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்க வழி அழியாதவர்களுக்கு அவர்களை முத்தம் சொல்லுங்க. அப்போ அவர் என்ன பண்ண? முத்தம் செய்ய வேண்டும். குமாரனுடைய கோபம் வெளிப்படாதபடிக்கு அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்ய வேண்டும். தினந்தோறும் அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்கிறவராக காணப்பட வேண்டும். அவரை தேடுகிறவராய் காணப்படுகிறோம். அவருக்கு செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவரை தேடி அவரை செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால் அவருடைய சாந்த சுபாவம் நமக்குள் வரும். அவருடைய சிந்தை நம்மை ஆட்கொள்ளும். அவர் டெய்லி நாம் முத்தம் செய்தோம் என்றால் அவர்களுடைய கோபம் நம்ம மேல் வெளிப்படாது. அவர்களுக்கு தான் அவருடைய பொறுப்பை கொடுக்கிறார். யார் அவருக்கு நெருக்கமாக இருக்கிறார்களோ அவருக்கு தான் ஆண்டவர் பொறுப்பை கொடுப்பார். இவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள். அவருக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் முன்பாக இருக்கிற கிராமத்துக்கு போங்க. திசை காட்டுற, டைரக்ஷனை காட்டுவார். என்ன காட்டுறாரு? நமக்கு டைரக்ஷனே தெரியல, எங்க போகணும்னு நமக்கு என்ன தெரியல, வழியே தெரிய மாட்டுது. படிக்கிற பசங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னு தெரியல, வேலைக்கு எங்க போகணும்னு தெரியல, குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியல.
அந்த டைரக்ஷன்ஸ், அந்த வேஸ் எப்படி தெரியும் என்றால் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது அவர் சொல்வார். அவருடைய சத்தத்துக்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்தவர்கள் யாரோ வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படியதை பார்க்கிலும் சர்வாத தகனமும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ என்று கேட்கிறார். வாசிமா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாத நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுப்பதே உத்தமம். ஆட்டுக்கடாத நிலத்தை பார்க்கிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னது? செவி கொடுக்க வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் சாமுவேல் மூலியமாக சொல்லிட்டு சொன்னார், அமலேக்கு சத்துரா இருக்கவனே அவனை அழைத்து விடு என்று சொன்ன அவன் முழுமையாக கீழ்ப்படியவில்லை. அவர் என்ன சொல்றாரோ, என்ன டைரக்ஷன் கொடுக்கிறாரோ அந்த டைரக்ஷனுக்கு நாம் கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டும். அரைக்குறையா அல்ல, முழு மனதோடு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் செயல்பட வேண்டும். தாமதிக்காமல் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவர் கோபம் கொள்ளாமல் 2001ஆம் ஆண்டுல ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார். நீ முழு நேரம் ஊழியத்துக்கு வான். நான் 2 வருஷம் போத்துட்டே இருந்தேன். அதனால அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால 2 ஆக்சிடென்ட் ஆனிச்சு எனக்கு. ஆண்டோடைய கிருபையிலே உயிரை தப்பினேன். ஆண்டோட ஜெபம் பண்ண, நீங்க அடிக்கணும் வேண்டும்னா ஒரேடியா அடிச்சிருங்க. ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லல. 3வது எனக்கு ஃபைனான்ஸ்ல கை வைத்தார். ஃபுல்லா சைபர் ஆக்கிட்டார், 0 ஆக்கிட்டார். ஆண்டவரே, என்ன எப்படி நடந்து கொண்டே இருக்கிறதா? நீ என் வார்த்தைக்கு என்ன பண்ண மாட்டேற? செவி கொடுக்க மாட்டேன். பிரியமானவர்களே, அப்போ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நீ ராஜாமனா செய்து ரிசைன் பண்ணிட்டு என்னுடைய ஊழியத்துக்கு வா என்று சொன்னார். இல்லை என்றால் உன்னுடைய ஸ்பைனல் கார்டை படைப்பேன்னு சொன்னார். அவன் கோவம் கொள்ளாமல் என்ன பண்ணணுமா? அவருக்கு முத்தமிட வேண்டுமா? அப்போது ஆண்டவரே உடைய சமூகத்திலே என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். 2003ஆம் ஆண்டு அவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தேன். பிரியமானது, ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணுமா? கீழ்ப்படிய வேண்டும். தாமதிக்காமல் கீழ்ப்படிய வேண்டும். மோசே கூட தாமதம் பண்ணி கொண்டே இருந்தார். பிரியமானவர், அவருக்கு கோபம் வந்தது. ஆறுன்னு ஒன்று வல்லவனாய் இல்லையா, நான் அனுப்புறேன்னு சொன்னார். வாயாய் இருப்பான் என்று. பிரியமானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது செவி கொடுவது உத்தமம். அவருக்கு கீழ்ப்படியது உத்தமம். அதை கீழ்ப்படிய வேண்டும். எப்படி கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ அப்படியே பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோருக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படியும். அதுல உங்களுக்கு என்ன இருக்கு? ஆசீர்வாதம் உண்டு. அநேக நாட்கள் இந்த உலகத்திலே நீங்கள் ஜீவிப்பீர்கள், தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்றால் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்போது கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், எந்த டைரக்ஷன்ல போக வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அந்த சீசர்களுக்கு வெளிப்படுத்தினார். முன்னே இருக்கிற கிராமத்துக்கு கடந்து செல்லுங்கள் என்று அந்த பாதையை அவர் காட்டினார். அநேக நேரத்தில் குழப்பமாய் இருப்போம். என்ன செய்யணும், குடும்பத்தில் என்ன செய்யணும், ஊழியத்தின் பாதையில என்ன செய்யணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு திருமணத்துக்கு என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளுடைய படிப்பு மேற்கல்வி என்ன படிக்க வைக்க வேண்டும் என்று அநேக நமக்கு கேள்வி இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் பேசுகிற தேவனா இருக்கிறார். நான் ருசித்து பார்த்திருக்கேன். பிரியமானவரே, ஆண்டவர் என்னிடம் 2 வருஷமாக கண்டினியூவாக பேசிக்கொண்டே இருந்தார். நான் அவ்வளோ பெரிய மேதை கிடையாது, ஆனால் பேசிக்கொண்டே இருந்தார்.
ஆண்டவர் பேசுகிற தேவன். நாம் செவி சாய்க்கும் போது அவர் நம்மோடு பேசுவார். சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் ஆண்டவர் சொப்பனத்தினாலும் அப்புறம் ஊரி தும்பினாலும் சவுலோடு பேசவே இல்லை. ஏன் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவன். கர்த்தர் நமக்கு எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் நம்ம எடுத்துக்கொள்ளும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது. உன் சுய புத்தி மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை நம்பிக்கை இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவன் பாதைகளை செவ்வைப்படுத்த. எப்போது செவ்வைப்படுத்துவார்? சுய புத்தியே. நம்ம என்ன பண்ணோம்? அடிக்கடி நம்ம சுய புத்திக்கு சார்ந்துருவோம். நமக்கு அன்று சுய புத்தி கொடுத்துருக்கிறார். அது ஒரு டேஞ்சரஸான காரியம். ஏவாள் சுய புத்திக்கு சார்ந்து விட்டால் அதோடைய விளைவினால் சாபம் அவள் மேல் வந்தது. ஆசீர்வாதமான ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டால் ஆதாமும் ஏவாளும். சுய புத்தியில் நாம் சாராமல் முழு இருதயத்தோடு கர்த்தரை நாம் நம்பி நாம் நடக்கிற பாதையை அவர் நமக்கு காட்டுகிறது. நேர் பாதையை அவர் நம்மை நடத்துகிற தேவனா இருக்கிறார். நம் அடிக்கடி நாம் செக் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கும். நம் கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமா, இல்லைன்னா சுய புத்தியிலே சார்ந்து இருக்கிறோமா, எதிலே சார்ந்து கொள்கிறோம் என்று நாம் செக் பண்ண வேண்டும். கர்த்தரை சார்ந்து இருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மோசேக்கு பின்பாக யோசுவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டு எடுத்துக்கொள்வோம். யோசுவா 1ஆம் அதிகாரம். யோசுவா இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க என்ன சொல்லுகிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 1 வாசிப்போமே. கர்த்தனுடைய தாசியாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரேல் புத்திரருக்கு தேசத்துக்கு கொடுக்கிறதுக்கு நீங்க போங்கள். நீ மோசேக்கு சொன்னதுபடி கால் மிதிக்கிற எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் லெபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி உள்ள ஏத்தின் தேச அனைத்தையும் சூரிய அஸ்தமிக்க திசையான பெரிய சமுதிரம் வரைக்கும் எல்லையா இருக்கும். நீ உயிருள்ள நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கவில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. திடமாயிரு. பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே கற்பித்த நியாய பிரமாணத்தை செய்ய கவனமாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, கற்பித்த நியாய பிரமாணத்தை செய்ய என்ன பண்ணணுமா? கவனமாயிரு. எல்லா ஆசீர்வாதத்தையும் நீ சுதந்திரத்து கொடுப்பாய். ஆனா அப்படி கற்பனத்துக்கு என்ன இருக்கணுமா? கவனமா இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் நம்ம கையில கொடுத்துருக்க கற்பனைக்கு நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு கவனமா இருக்கணும். என்ன பண்ணணும்? இது தினந்தோறும் வாசிக்க வேண்டும். இதுக்கு செவி சாய்க்க வேண்டும். கவனமா இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரா? வாசிக்குமா? கவனமா இருந்தால்
வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாத இருப்பாதாக. புத்திமானாய் நடக்கும்படிக்கு. நம் புத்திமானாய் நடக்க வேண்டும் என்றால் அவர் கொடுத்திருக்க கற்பனைக்கு கீழ்ப்படியணும். எப்படி கீழ்ப்படியணுமா? லெஃப்ட் ரைட் என்ன பண்ணக்கூடாது, விலகக்கூடாது. நிறைய ஆசீர்வாதம் நம்ம இழந்து போறதுக்கு காரணம் அதுதான். அவருடைய கற்பனை விட்டு விலகி விடுகிறோம். அப்புறம் வாசிமா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாத இருக்க கடவுது, இதுல எழுதியிருக்கபடியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க முடியும். மீண்டும் வருது, செய்ய என்ன பண்ணணும்? 2வது முறை சொல்லப்படுறது, கவனமாயிரு. இதை செய்யும்படிக்கு கவனமாயிரு. கேட்கிறது மாத்திரமல்ல, அது செய்யும்படிக்கு கவனமாய் இருந்தால் என்ன நடக்கும்? இரவு பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவார். எப்போது வழிகள் வாய்க்கும்? அதை ஞானமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன இருக்கணுமா? கவனமா இருக்க, தியானமா இருக்கு. யோசுவா எத்தனை பேர் என்ன வழி நடத்தினாரு சொல்லுங்க? 7 பேரை வழி நடத்தினாரு. அதுக்கு மேலேயே இருக்கலாம். ஆனா என்ன சொல்றாரு ஆண்டவர்? சண்டை நடக்குது, போர் நடக்கிறது, யுத்தம் நடக்கிறது, ராஜ்யத்தை ஜெயிக்கணும். அந்த 6 லட்சம் மக்களை வைத்துக்கோங்க. 6 லட்சம் மக்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை தீர்க்கணும். எவ்வளவு போராட்டம் ஒரு எல்டர்ஸ்க்கு, ஒரு லீடருக்கு. அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீ இதில் கவனமா இருக்க வேண்டும். ஆமே. அவருடைய கற்பனை நம் கவனமா இருந்தா அது வழியை செம்மையாய் மாற்றி தருவார். அவர் டைரக்ஷன் சொல்லுவார், எந்த டைரக்ஷனுக்கு நாம் செய்ய வேண்டும். ஜெயமோ வலது பக்கமும் இடது பக்கத்துல வராது, ஜெயமோ கர்த்தர் இடத்திலிருந்து வரும். ஆமென். ஹல்லேலூயா. அவரே நம்மளை புத்திமானாய் மாற்றுவார். எப்போது புத்திமானாய் மாற்றுவார் என்றால், எந்த வழியை நடத்துவார் என்றால், அவருடைய கற்பனையை நாம் வலது இடது பக்கம் திரும்பாமல் காத்து கொண்டிருந்தால் புத்திமானாய் நம்மை மாற்றுவார். நாம் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு நம்ம செய்கிற காரியம்லாம் வாய்க்கிறதா? நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போமே, வாய்க்குதா? ஏன் வாய்க்கல? ஏன்னா அவருடைய கற்பனை நம்ம என்ன கவனம் செலுத்துறதில்லை. வலதுபுறமும் இடதுபுறமும் சாய்ந்து விடுகிறோம். அதுல கவனமா இருந்து அதை கை கொள்ளும் போது நிச்சயமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற டைரக்ஷனில் நடந்து சென்று கொண்டிருக்கும். அவருடைய டைரக்ஷனில் நடந்து சென்றால், அவருடைய வேலை நடந்து சென்றால், அவள் வழியை காட்டுறது நடந்தால், நம்ம புத்திமானாய் நடந்து அதில் ஜெயம் பெறுவதாக இருக்கும். யோசுவா அநேக யுத்தத்தை ஜெயித்தார். காரணம் என்னென்றால், ஆண்டவரை சார்ந்து கொண்டார். அவர் கவனமாக இருந்தார். அவருடைய கற்பனையை விட்டு விலகாத இருந்தார். அவருடைய கற்பனையை கவனித்து தியானித்துக் கொண்டு இருந்தார். நம்முடைய காரியம் வாய்க்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய டைரக்ஷன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதில் நாம் கவனமாக இருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்? நம்மோடு இருப்பார், நம்மை விட்டு விலக மாட்டார். யோசுவாவோடு இருந்த தேவன் நம்மோடு இருப்பார். ஆமென். அவர் சொன்னார், மோசையோடு இருந்தது போல யோசுவாவோட இருந்தேன், யோசுவாவோட இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்துக்கு வருவோமே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். இருபதாவது வசனம் வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள், இந்த உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொன்னார். யார் கூட இருப்பாரு? அப்படியே சொல்லுது வேதகம். ஒழுங்கா வாசிங்க. என்ன சொல்லுது? யாவையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்றவங்களோட, கை கொள்ளும்படி உபதேசம் பண்றவர். யார் கை கொள்வார்கள்? அவங்க தான் உபதேசம் பண்ணுவாங்க. நீங்க கை கொள்வீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுவீங்க, உங்க சண்டே கிளாஸ்ல உபதேசம் பண்ணுவீங்க,
உங்க லேடிஸ் மீட்டிங், ஜென்ஸ் மீட்டிங்ஸ்ல உபதேசம் பண்ணுவீங்க, ப்ரேயர் மீட்டிங்ஸ் உபதேசம் பண்ணுவீங்க, சர்ச்சில் உபதேசம் பண்ணுவீங்க, வெளியே கடந்து சென்று உங்க மக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்வீங்க, சமுதாயத்தில் உபதேசம் செய்வீங்க. யாரு? கை கொள்ளுவர்கள். நம்மளே கை கொள்ளுவோம், நம்ம எப்படி உபதேசம் செய்ய முடியும்? பண்ண முடியுமா? நான் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்படியாம நான் உங்களுக்கு உபதேசம் பண்ண முடியுமா? சொல்லுங்களேன். அன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால்தான் ஆண்டு உலகிலே தருக்கிறார். உங்களுக்கு சந்தித்து கர்த்தருடைய வார்த்தை உபதேசிக்க முடியும். கீழ்ப்படுகிறவன் தான் உபதேசிக்க முடியும். கீழ்ப்படியாமல் ஆண்டுடைய வார்த்தையை என்ன பண்ண முடியாது? உபதேசிக்கலாம், ஆனா ஒரு பலனமும் இருக்காது. அப்போ யார் உபதேசிக்கிறார்களோ அவர்களுக்கு கூட இதோ உலகத்தின் முடிவு பரிந்தம். நம்ம கிட்ட என்ன பிரச்சனைன்னா, வாக்கு தத்துவத்தை மாத்திரம் நம்ம பொறுக்கிக்கும். உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் இருக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவர். அதை மாத்திரம் நம்ம என்ன பண்றோம்? ஆனா என்ன சொல்றாரு? அது மேல அதுக்கு கீழ்ப்படிந்து கத்துக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களுக்கு கூட ஆண்டவர் இருக்கிறார். ஒரு கண்டிஷன் அங்க வைத்திருக்கார். ஆதாம் ஏவலுக்கு ஒரு கண்டிஷன் வைத்தார். நன்மை தீமை விருட்சத்தின் கனியை புசிக்காதேன்னு ஒரு கண்டிஷன். நீ புசிக்காத இருந்தால் ஏதேன் தோட்டத்தில் இருக்கா ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசித்திருக்கலாம். ஆனா என்ன இழந்தாங்க? லைஃப் ஆஃப் ஃப்ரூட்டை இழந்து விட்டாருங்க. இன்னைக்கு அதான் பிரச்சனை. நம்ம ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு சவுல் ராஜா கீழ்ப்படிந்து இருந்தால் சவுலுடைய சந்ததி தான் ராஜ்ய பாரம் செய்து கொண்டே இருந்திருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால் சவுலை ஆண்டவர் தள்ளி தாவீதை இருதயக்கேற்றவனை தெரிந்து கொண்டார். நாம் கீழ்ப்படிவது அவசியம். அது கீழ்ப்படியும் போது நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியம் செய்கிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்படுறதோட தேவனுடைய வல்லமையும் அதிகாரம் காணப்படுகிறது. அவர்களுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. கழுதை குட்டியை அவுத்து வர யாருக்கு அதிகாரம் இருக்கு? சீசர்கள் தான் அதிகாரம். யாராவது சொன்னா அது கர்த்தருக்கு தேவை என்று சொல்லுங்க, விட்டு விடுவார்கள் என்று சொல்ல. இன்றைக்கு அநேக பேர் கட்டப்பட்டிருக்காங்க பிரியமானவர்களே. நம்ம சமுதாயத்தில், நம்ம தேசத்துல, நம்ம நகரத்துல, நம்ம ராஜ்யத்துல நாம் பார்க்கும்போது, மாவட்டத்தில் பார்க்கும்போது அநேக பேர் கட்டப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறார். அந்த கட்டுகளை அவிர்க்க வேண்டும் என்றால், விடுவிக்க வேண்டும் என்றால் யாருக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார் என்றால், அவருக்கு செவி கொடுக்கிறவர்கள், அவருடைய சித்தத்தின் பிரகாரம் நடக்கிறவர்கள், அவருடைய சாந்த சொரூபியாக அவருடைய சாயலை தரித்துக் கொள்கிறவர்கள், அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த அதிகாரம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தும் போது அநேக பேர் அவிர்க்கப்படுவார்கள். அநேக பேர் இருளினால கட்டப்பட்டிருக்கார்கள், பாவத்தினால் கட்டப்பட்டிருக்கார்கள், அக்கிரமணத்தால் கட்டப்பட்டிருக்கார்கள், சாபத்தினால் கட்டப்பட்டிருக்கார்கள், வியாதினால கட்டப்பட்டிருக்கார்கள், அசுத்த ஆவியினால கட்டப்பட்டிருக்கிறார்கள், மரண பயத்தால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுகளாம் அவிர்க்க வேண்டிய அதிகாரத்தை ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்திருக்கிறார். இன்னும் நம்ம அறியாம காணப்படுகிறோம். இது வரைக்கும் நம் சீஷர்கள் ஆயிருக்க வேண்டும். ஆனா இன்னும் பால் குடிக்கிற பிள்ளையை போலவே காணப்படும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சீஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனா மாறுதல் எப்போ வரும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில் மாறுதல் வரும். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஓ சத்திய ஆண்டவருடைய வார்த்தை கேட்டவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது ஆண்டவர் அதில் பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் மனத்தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தை நம்மை ஆட்கொள்ளும். ஆண்டவரே, உம்முடைய சிந்தை என்னை ஆட்கொள்ள வேண்டும். உம்முடைய வார்த்தை நான் கேட்க வேண்டும்.
ஆவலாய் நான் உம்முடைய வார்த்தையை கேட்டு அது கீழ்ப்படிந்து செவி கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களே நீர் பிரியமாய் இருக்கிறீர். உம்முடைய பிரமாணத்தை விட்டு வலது இடது பருவம் திரும்பாத இருக்கிறவர்கள் காரியம் வாய்க்கும், அவர்கள் புத்திமானாக நடந்து வருவார்கள். அவர்களுக்கு ஆண்டவரை நீர் போதிக்கிற தேவனா இருக்கு, நீர் டைரக்ஷனை காட்டுகிற தேவனா இருக்கு. இன்றைக்கு அநேக குழப்பத்தில் நாம் காணப்படுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோமா, ஆண்டவரே எனக்கு பாதையை காட்டும் ஆண்டவரே, என் சுய புத்தியில நான் சாரக்கூடாது ஆண்டவரே. ஓ, முழு இருதயத்தோடு உம்மை நான் நம்ப வேண்டும் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நீர் என்னோட பேசுனே, ஓ ஹல்லேலூயா, நீர் என்னோட பேசுனே. உணர்த்தப்பட்டவர்கள் வலது கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு பேசினீர். உணர்த்தப்பட்டவர்கள், ஆண்டவரே நீர் இன்றைக்கு உம்முடைய சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தினீர், நீர் எங்களோட பேசினீர் ஆண்டவரே. சவுல் சொன்ன காரியங்களை நிறைவேற்றவில்லை, அதனால சவுலை புறம்பை தள்ளினார் ஆண்டவர். அவருக்கு இருதைக்கு ஏற்ற தாவீதை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நீர் எங்களோடு இடைப்படுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் செவி சாய்க்கிறவர்களாக, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, நீர் காட்டும் பாதையை நடக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. நேர வழியிலே எங்களை நடத்துவீராக. அப்பா, உம்முடைய சாயல் எங்களுக்குள் கடந்து வருவதாக. நாங்கள் சீஷர்களாக மாறட்டும் ஆண்டவரே, சீஷர்களாக மாறட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று கைகளை உயர்த்த அர்ப்பணிப்போமா? அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தேன். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா அர்ப்பணித்தே 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 நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. ஆம் ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து இருக்கிறேன் ஆண்டவரே. மீண்டும் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர், நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. உம்முடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க வேண்டும், உம்முடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் டைரக்ஷனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் சொல்லிருக்கு, உன் சுய புத்தியிலே சாராமல் முழு இருதயத்தோடு நம்பு, உனக்கு நேர் வழி நான் காட்டுவேன். நான் வலதுபுறமும் இடதுபுறமும் நாங்கள் சாயாமல் ஆண்டவரே, உம்முடைய பிரமாணத்தை கை கொண்டு ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொண்டு நாங்கள் நடக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் புத்திமானாய் நாங்கள் நடப்போமே. நாங்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக ஜீவிப்போமே. நேர் வழியில் எங்களை நடத்துகிற தேவன், எங்களை உயரத்தில் நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சாயல் நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள, உம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் என்று கிறிஸ்து சொன்னது போல, பிதாவின் சித்தத்தை செய்தது போல நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சுய சித்தத்தை செய்து உம்முடைய பிரமாணத்தை நிறைவேற்றுவதாக மாற்றுகிறார். ஒரு சிஷ்யனாய் ஆண்டவரே, குருவை போல நாங்கள் பின்தொடர, உம்முடைய சாயலை நாங்கள் வெளிப்படுத்த, உம்முடைய நாமத்தை பரிசாட்ட, உம்முடைய ராஜ்யத்தை கட்ட, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் நீரே எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்க சிறுவர்கள், இளைஞர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, செவி சாய்த்து ஆண்டவரை கீழ்ப்படிவர்களாக மாற்றுவீராக. நேர் வழி அவர்களுக்கு திறந்து தருவீராக. உச்சதமான கோதுமையினாலும் நான் உன்னை திருப்தி ஆக்குவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நடந்து செல்லும் போது ஆண்டவரே, நீ கால் மிதிக்கிற தேசம் உனக்கு சொந்தமாகும் என்று சொன்னீரே.
நீ வலதுபுறம் இடதுபுறம் பெருகுவாய் என்று சொன்னீரே. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயே, நீ புத்திமானாய் நடப்பாயே, நீ செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்குமே, நீ பலனுள்ளவனாய் மாறுவீரே என்று சொன்ன வார்த்தை நிறைவேறட்டும் அவருடைய வாழ்க்கை. ஆண்டவருடைய தாசன், அவருடைய குடும்பம், அவருடைய பிள்ளைகளையும் ஊழியத்தின் மேலும் உடைய கிருபையின் கரம் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை அனைவரையும் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நாங்கள் வெறும் கேட்கிறவர்களாக அல்ல, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட எங்களை அர்ப்பணித்து ஜெபித்து இருக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அருமையான வார்த்தைகளை கொடுத்தபடினால கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னும் தம்முடைய மகனை அநேக ஆயிரங்களை கடந்து பயன்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தயா ஊழியத்தின் மூலமா இந்த பகுதியில் அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிஷபையா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.